தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோவில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான ஒரு சக்தி தலமாகும். இந்த ஆலயத்தின் வரலாற்றை தெளிவாகவும் விரிவாகவும் கீழே காணலாம். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோவில் வரலாறு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியாற்றின் கரையில் அமைந்துள்ள வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஒரு சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. 1. தல வரலாறு. அரசன் வீரபாண்டியன். இந்த கோவிலின் பெயருக்கு பின்னால் ஒரு வரலாற்று பின்னணி உள்ளது. மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த வீரபாண்டிய மன்னன் ஒருமுறை கடுமையான கண்பார்வை குறைபாதாலும் தீராத உடல் உபாதைகளாலும் அவதிப்பட்டார். எவ்வளவோ மருத்துவம் செய்தும் குணமாகாத நிலையில் அவர் காசிக்குச் சென்று சிவபெருமானை வழிபட தீர்மானித்தார். ஆனால் செல்லும் வழியில் இத்தலத்திற்கு வந்தபோது அங்கிருந்த கௌமாரியம்மனை வழிபட்டு அங்கேயே தங்கியிருந்தார். 2. அம்மனின் அருள். மன்னன் வீரபாண்டியன் இத்தலத்தில் உள்ள ஆற்றில் நீராடி அம்மனை தீவிரமாக வழிபட்டார். அவரது பக்தியை மெச்சிய அன்னை கௌமாரி அவருக்கு காட்சி தந்து மன்னனின் கண்பார்வையை திரும்ப கொடுத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பு: மன்னன் வீரபாண்டியன் தனது நன்றிக்கடனாக இந்த ஆலயத்தை கற்கோவிலாக கட்டினான். எனவேதான் இந்த ஊருக்கும் அம்மனுக்கும் வீரபாண்டி என்ற பெயர் நிலைத்து நின்றது. 3. அன்னை கௌமாரியின் தோற்றம். சிவபெருமானின் அம்சமான முருகப்பெருமானின் 6 சக்திகளில் ஒருவரே கௌமாரி. சூரபத்மனை வதம் செய்ய தேவர்களுக்கு உதவி புரிந்தவர். இவர் இத்தலத்தில் ஒரு சிறுமி வடிவில் எழுந்தருளி மகிமை புரிந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இங்கு அம்மன் சுயம்புவாக அருள் பாலிக்கிறார். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழா. இக்கோவிலின் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. மே மாதம் சித்திரை மாதம் நடைபெறும் இந்த திருவிழா 8 நாட்கள் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அக்கினிச்சட்டி எடுத்தல். நேர்த்தி கடனாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்கினிச்சட்டி ஏந்தி வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 1000 கண் பானை. அம்மை மற்றும் கண் நோய்கள் நீங்கிய பக்தர்கள் மண் பானைகளில் 1000 துளைகளிட்டு தீபம் ஏற்றி வந்து வழிபடுவார்கள். தேரோட்டம். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மன் திருத்தேரில் அமர்ந்து ஊர்வலம் வருவார். ஆலயத்தின் சிறப்புகள். முல்லை பெரியாறு. இக்கோவிலின் அருகே முல்லை பெரியாறு ஓடுகிறது. பக்தர்கள் ஆற்றில் நீராடிவிட்டு ஈர துணியுடன் வந்து அம்மனை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. வேப்பமரம். கௌமாரியம்மன் கோவில்களில் பொதுவாக காணப்படும் வேப்பமரம் இங்கும் புனிதமாக கருதப்படுகிறது. பரிகார தலம். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், அம்மை மற்றும் தீராத தோல் நோய்கள் இத்தலத்திற்கு வந்து அம்மனை வேண்டினால் குணமாகும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று பெட்டகமாகவும் தமிழகத்தின் கலைநயத்திற்கும் சான்றாகவும் விளங்குகிறது. இந்த கோவிலின் பூஜை நேரங்கள் அல்லது திருவிழா தேதிகள் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமா? அத்துடன் இந்த தகவல்களை வைத்து உங்களின் பயணத்திற்கு